சிந்து வந்து அங்கே இருக்க அந்த எல்லா இடத்தையும் வந்து துடைச்சிட்ருக்காங்க. இவர் தட்டி விட்ட அந்த இடத்த எல்லாத்தையுமே துடைச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம சிவா. சிவா வந்து இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்ன, நீ நினச்ச மாதிரி வந்து கல்யாணத்தை முடிச்சுட்ட, அதுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ அவமானம் நான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து எனக்கு. உன்னால் நான் இன்னும் எவ்வளோ அவமானத்தை நான் சந்திக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏன் இப்படிலாம் பேசுகிற டாக்டர், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணல, நீ பண்ண ஒரே ஒரு தப்பால் பார்த்தியா இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன் நானும் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என் உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற, அப்படி தான் பேசுவேன், அதுவும் போயிடுச்சுன்னா நீ சந்தோஷமாக இருப்பல, உனக்கு நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ப்ளீஸ் டாக்டர் இப்படி பேசாத டாக்டர், உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், நீ தான் எனக்கு முக்கியம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? ஆமாம் டாக்டர், என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போது இந்த நிமிஷமே போய் எல்லாருக்கிட்டையும் நான் எந்த தப்புமே பண்ணலை, பண்ணதெல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லு, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு. உன்னை நான் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணலை, என் மேலே எந்த தப்பும் இல்லை, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, உன்னை நான் விரும்பலைன்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா உன்னால், எனக்காக செய்ய முடியுமா உன்னால், அப்போ நீ செய், அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு. டாக்டர் அது மட்டும் என்னால் முடியாது, ஒரு வேளை நான் சொன்னேன்னா உன்னை நான் விட்டு பிரிய வேண்டியது இருக்கும், உன்னை பிரிஞ்சுட்டு என்னால் வாழ முடியாது, நான் சொன்ன பொய்க்காக வந்து என்ன நடந்தாலும் சரி, ஆனால் நான் ஒன்றை விட்டு மட்டும் பிரிய மாட்டேன், அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. செய்ய மாட்டேன்ல, அப்புறமா நடிக்கிற வேலை வச்சுக்காத, என்னமோ நீ நல்ல மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடிச்சிட்ருக்க, எனக்கு என்னமோ நல்லது செய்கிற மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு, நீ எவ்வளோ கேவலமானவன் சொல்லிட்டு கூடி சீக்கிரம் நிரூபிப்பேன், செய்கிறேன்னா இல்லையா மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழகிறாங்க நம்ம வந்து சிந்து. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு சிவா. அப்போ அன்னபூர்ணி வராங்க. சிவா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்க பெரியம்மா அப்படின்றாங்க. நீங்கள் எதை பற்றி பேச நல்லா தெரியும் பெரியம்மா, நீங்கள் சிந்து பற்றி தானே பேச வந்திருக்கீங்க, இங்கே பாருங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் சிந்து வேணால் நல்லவளாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு துரோகி, தயவு செய்து அவளை பற்றி மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்றாங்க. இல்லை சிவா, இது வேறு விஷயமா நான் பேச வந்திருக்கப்பா, என்ன விஷயம் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி தங்கச்சியை அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்ப்பா, கையை பிடிச்சி இழுத்துட்டான்ப்பா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சம்பத் கையை பிடிச்சி இழுத்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயம் ஆறுமுகத்துக்கு தெரியுமா? இல்லைப்பா, ஆறுமுகத்துக்கு தெரியாதுப்பா, ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், உனக்கே தெரியும்ல ஆறுமுகத்துக்கு கோவம் என்னன்னு, நீ தான்ப்பா இந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று பண்ணணும், அவன் நம்ம பொண்ணு பக்கத்துலேயே வரக்கூடாதுப்பா, ஏதாவது பண்ணுப்பாடோன்னே. சரி நான் இப்போவே ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க பெரியம்மா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உன்னை நம்பி தான்ப்பா நான் இருக்கேன், ரொம்ப பயப்படுறாப்பா அவள் அப்படின்னோடனே, பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. சிவா வந்து நேராக சம்பத்தை பார்க்க போகிறாரு. அப்போ அவங்க மச்சானும் வந்திருக்காரு. இங்கே பாரு சம்பத், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாமல் என் தங்கச்சிக்கிட்ட தொடர்ந்து நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னோடனே, இப்போ என்ன உனக்கு, நீ எல்லாம் வந்து பேசுறதுக்கு அருகதே கிடையாது, உன்னை ஊரே வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ வந்து எனக்கு வந்து புத்திமதி சொல்ல வந்துடுறியா, முதல்ல போ, டாக்டர்னு கூட சொல்ல முடியாது போட்டிருக்கே, டாக்டர் படத்தையும் உங்ககிட்ட பறிச்சுட்டாங்க போட்டிருக்கே, இதுக்கப்புறம் நீ எல்லாம் யார் எங்கிட்டலாம் பேசுறதுக்கு, இங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க. ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதை கேட்டுட்டீங்க பார், நீ ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு மரியாதை, இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் நல்லா இருக்காது, ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிடும், ஆறுமுகம் ஆம்பளை, அதனால வந்து அவன் சண்டை போடுறான், நீ அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. பயங்கரமாக கோவம் வருது. அது சட்டையை பிடிச்சி வந்து அடிக்க போகிறாரு, அவரும் அடிக்க போகிறாரு, பெரிய பிரச்சனையாகிடுது. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க நம்ம சிந்து. யார் மேலே கை வைக்கிற, ஒன்றெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க சிந்து. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. நீங்கள் அமைதியாக இருங்க டாக்டர், டாக்டர் மேலே கை வைக்கிற அளவாச்சா, உனக்குலாம் அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வெளுத்து வாங்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.